வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். தென் மாவட்டத்தின் ஈரக்காற்று மங்களக்குடியின் தென்னந்தோப்புகளை தழுவிக்கொண்டு ஊருக்குள் நுழைந்தது. அந்த ஊரின் நடுவே கம்பீரமாக வீற்றிருந்தது மங்களநாதர் ஆலயம். ஒரு காலத்தில் அந்த ஊருக்கே அச்சாணியாக விளங்கியது சிவநேசனின் குடும்பம். ஆனால் காலம் செய்த கோலத்தால் அவர்களின் பரம்பரை அரண்மனை போன்ற வீடு இன்று பொலிவிழந்து காணப்பட்டது. சிவநேசன் தர்மகர்த்தா என்ற கௌரவம் மட்டுமே அவரிடம் மிஞ்சி இருந்தது. கைவசமிருந்த நிலங்கள் ஒவ்வொன்றாக கைவிட்டு போனாலும் அவரது நேர்மையும் ஊர் மக்கள் மீதான அக்கறையும் குறையவில்லை. சிவநேசா, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த ஒற்றை மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு காலத்தை தள்ளுவ? உன் முன்னோர்கள் யானை கட்டி போரடித்தவர்கள் என்று ஊர் பெரியவர்கள் கேட்கும்போது சிவநேசன் அமைதியாக புன்னகைப்பார். அவர் மனைவி மரகதம் கணவனின் கஷ்டங்களை உணர்ந்தவள். நமக்கு ஒரு வாரிசு இல்லையே என்கின்ற கவலைதான் எனக்கு பெருசா இருக்குங்க. செல்வம் போனா என்ன, உழைச்சா மீட்டிடலாம், ஆனா சந்ததி இல்லாம போயிடக்கூடாதே என்று அடிக்கடி கண் கலங்குவாள். காலம் உருண்டோடியது. மரகதம் கருவுற்றாள். சிவநேசன் கடும் உழைப்பால் ஒரு சிறிய தென்னந்தோப்பை மீட்டெடுத்தார். அன்றைய தினம் ஒரு சித்திரை திருநாள். மங்களக்குடியே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. கோயிலில் மேளதாளங்கள் முழங்கி கொண்டிருக்க சிவநேசனின் இல்லத்தில் ஒரு புதிய பிரகாசம் தோன்றியது. மரகதத்திற்கு பிரசவ வலி எடுக்க ஊர் மருத்துவச்சி உள்ளே சென்றார். சிவநேசன் வாசலில் நின்று மங்களநாதரை வேண்டியபடி குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான். சட்டென்று ஒரு மெல்லிய மழலை சத்தம். அந்த சத்தம் கேட்ட அடுத்த நிமிடம் பல நாட்களாக வறண்டு கிடந்த மங்களக்குடியின் வானம் பொத்துக்கொண்டு மழையை பொழிந்தது. மருத்துவச்சி சிரித்த முகத்துடன் வெளியே வந்தார். சிவனேசா, உனக்கு மகாராணி பிறந்திருக்காடா. அவ காலை எடுத்து வச்ச நேரம் பாரு, வெளியே மழை கொட்டுது. உன் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது என்றார். அந்த குழந்தை பிறந்த நொடியிலிருந்து சிவனேசனின் வாழ்வில் அதிசயங்கள் நடக்க தொடங்கின. 10 ஆண்டுகளுக்கு பிறகு மங்களக்குடி கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. சிவனேசனின் இல்லம் மாவிலை தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் ஜொலித்தது. காரணம், அந்த ஊரின் செல்ல பிள்ளை சிவனேசனின் உயிர் மூச்சான அபிராமிக்கு இன்று 10வது பிறந்த நாள். 10 ஆண்டுகள் ஓடி மறைந்ததே தெரியவில்லை. அபிராமி பிறந்த அந்த நொடியிலிருந்து சிவனேசனின் வாழ்வில் ஏறுமுகம்தான். இழந்த நிலங்கள் மீட்கப்பட்டன. பாழடைந்த அரண்மனை புதுப்பிக்கப்பட்டது. ஊர் மக்கள் அவரை மீண்டும் பெரியவர் என்று மரியாதையோடு அழைக்க தொடங்கினர். வழக்கம் போல தன் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊர் மக்களுக்கு பிரம்மாண்டமான அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் சிவனேசன். வரிசையில் நின்ற மக்களுக்கு பதார்த்தங்களை பரிமாறிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் ஒரு நிழல் ஆடியது. சுட்டெரிக்கும் வெயிலிலும் வாடாத முகம், மார்பு வரை நீண்ட அடர்த்தியான நரைத்த தாடி, கையில் ஒரு ருத்ராட்ச மாலை, காவி உடை. அவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண மனிதரை போல தெரியவில்லை. கண்களில் ஒரு விதமான காந்த சக்தி இருந்தது. அவர்தான் அந்த ஊர் எல்லை கோவிலுக்கு சமீபத்தில் வந்திருந்த ஆத்மநந்தா. சிவனேசன் ஓடி சென்று அவர் காலில் விழுந்து வணங்கினார். சாமி, நீங்க இங்க வந்தது என் பாக்கியம். வாங்க, அமர்ந்து உணவு அருந்துங்க என்றார் பணிவாக. சாமியார் பதில் ஏதும் பேசவில்லை. அவர் கண்கள் கூட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த அபிராமியின் மீது நிலைத்து நின்றன. 10 வயது சிறுமியான அபிராமி பட்டு பாவாடையில் தேவதை போல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பு சத்தம் அந்த இடத்தையே மங்களகரமாக்கியது. சாமியார் ஒரு நிமிடம் திகைத்து நின்றார். அவரது கையில் இருந்த ஜபமாலை உருளுவது நின்றது. சிவனேசா என்று கரகரப்பான குரலில் அழைத்தார். சொல்லுங்க சாமி என்றார் சிவனேசன். இந்த குழந்தையின் முகத்தில் ஒரு அபூர்வ ஒளி தெரிகிறது. சாதாரண மனிதர்களுக்கு இது வாய்க்காது. இவளுக்கு எத்தனை வயது முடிகிறது என்று தீர்க்கமாக பார்த்து கேட்டார். இன்றுடன் 10 முடிகிறது சாமி என்றார் சிவனேசன். பெருமிதத்துடன் சாமியாரின் முகம் சட்டென மாறியது. ஏதோ ஒரு கணக்கை போடுவது போல அவர் விரல்கள் துடித்தன. 10 வயது, சித்திரை திருநாள், விசேஷமான ஜாதகம். சிவனேசா, இந்த குழந்தை உன்னை பொறுத்தவரை மகள். ஆனால் உலகிற்கு இவள் ஒரு விடை தெரியாத புதிர். நான் நேரில் வந்து இவளுக்கு ஆசி வழங்க வேண்டும். இன்று மாலை உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று கூறிவிட்டு உணவை கூட தொடாமல் அங்கிருந்து வேக வேகமாக மறைந்தார். சொன்னது போலவே அன்று மாலை சிவனேசனின் பிரம்மாண்டமான இல்லத்திற்கு ஆத்மநந்தா வந்தார். வீட்டில் விளக்கேற்றும் நேரம். அபிராமி பூஜை அறையில் அமர்ந்து தேவாரம் படித்து கொண்டிருந்தாள். சிவனேசனும் மரகதமும் அவரை வாசலிலேயே வரவேற்றனர். ஆத்மநந்தா நேராக பூஜை அறைக்கு சென்றார்.
அங்கே அமர்ந்திருந்த அபிராமியை பார்த்தவர் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஏதோ மந்திரத்தை சொல்லத் தொடங்கினார். அபிராமி அவரை நிமிர்ந்து பார்த்தார். அவளது கண்களில் பயமில்லை, ஒரு விதமான அமைதி இருந்தது. ஆத்மநந்தா சட்டென கண்ணை திறந்து சிவனேசனை பார்த்தார். சிவனேசா, உன் மகள் சாதாரணமானவள் அல்ல. இவள் காலடிப்பட்ட இடமெல்லாம் பொன்னாகும் என்பது உண்மைதான். ஆனால் இவளது ஜாதகத்தில் ஒரு பெரிய இக்கட்டு இருக்கிறது. 16 வயது முடியும் வரை இவளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக என்று சொல்லி அவர் நிறுத்தினார். சிவனேசனின் முகம் பயத்தில் வெளுத்தது. என்ன சாமி சொல்கிறீர்கள்? ஏதாவது ஆபத்தா என்று பதறினார். சாமியார் ஒரு மர்மமான புன்னகையை சிந்திவிட்டு, பயப்படாதே, ஆனால் எச்சரிக்கையாக இரு. இவளை யாராலும் நெருங்க முடியாது. ஆனால் இவளுடைய சக்தியே இவளுக்கு சில நேரங்களில் சவாலாக மாறும். நான் அடிக்கடி வந்து இவளை பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு சிறு தாயத்தை எடுத்து அபிராமியின் கையில் கட்டினார். சாமியார் வெளியேறிய பிறகு சிவனேசனின் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் குடிகொண்டது. அதுவரை தெய்வம் என்று கொண்டாடிய மகளை இப்போது ஒரு விதமான மர்மமாக பார்க்க தொடங்கினார். மாலையில் சிவனேசனின் இல்லம் ஒரு விதமான நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. கூடத்தில் நடுவே ஆத்மநந்தா சாமியார் அமர்ந்திருக்க, அவருக்கு முன்னே அபிராமியின் ஜாதக சுருள் பிரிந்து கிடந்தது. விளக்கின் ஒளியில் அந்த சாமியாரின் கண்கள் ஜாதக கட்டங்களை ஊடுருவி பார்த்தன. சிவனேசனும் மரகதமும் கைகட்டி மூச்சை பிடித்து கொண்டு நின்றனர். அபிராமி தந்தைக்கும் சாமியாருக்கும் நடுவே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த புன்னகை மாறவில்லை. ஆனால் சாமியாரின் முகம் மட்டும் பல உணர்ச்சிகளை காட்டியது. திடீரென ஜாதகத்திலிருந்து கண்களை எடுத்த ஆத்மநந்தா அருகில் இருந்த அபிராமியின் தலையை வருடி அவளது கன்னத்தில் வாஞ்சையோடு முத்தமிட்டார். அந்த செயல் ஒரு தந்தையின் பாசத்தை போல தெரிந்தாலும் அங்கிருந்த காற்றில் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியது. சிவனேசரே என்று அவர் குரல் கம்பீரமாக ஒலித்தது. நான் நினைத்தது சரிதான். இந்த பெண் உங்கள் வீட்டு மகாலட்சுமி மட்டுமல்ல. இவள் வளர வளர உங்கள் செல்வம் கோடிகளாய் உயரும். இவள் காலடிப்பட்ட மண்ணில் தங்கம் விளையும். ஆனால் என்று இழுத்தார். சிவனேசன் பதறிப்போய், என்ன சாமி, ஆனால் என்று நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டார். எச்சரிக்கை சிவனேசரே, இவளது ஜாதகம் மிக மிக சக்தி வாய்ந்தது. சூரியனை மேகம் மூடுவது போல. இவளுக்கு 16 வயது வரை சில கண்டங்கள் உண்டு. அந்த வயது வரை இவள் ஜாதகத்தை வேறு எந்த ஜோதிடரிடமோ உறவினர்களிடமோ காட்டாதீர்கள். அப்படி செய்தால் இவளது உயிருக்கே ஆபத்து நேரிடலாம். இந்த 16 வயது வரையிலான கண்டங்களை நானே யாகங்கள் செய்து விலக்கி தருகிறேன் என்றார் உறுதியான குரலில். சிவனேசனுக்கும் மரகதத்திற்கும் அது தெய்வ வாக்காகவே தெரிந்தது. தங்களை காப்பாற்ற வந்த ஒரு இரட்சகராகவே அவர்கள் ஆத்மநந்தாவை பார்த்தனர். சாமி, நீங்க சொன்னால் அது வேதம். இனி இந்த அபிராமியும் இந்த வீடும் உங்கள் கட்டுப்பாட்டில்தான். நீங்கள் சொல்லாமல் ஒரு துரும்பை கூட அசைக்க மாட்டோம் என்று சிவனேசன் வாக்கு கொடுத்தார். அன்று முதல் மங்களக்குடியின் அந்த பெரிய வீட்டில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. 5 ஆண்டுகள் மங்களக்குடியின் காற்றில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. ஒரு காலத்தில் சாதாரண தர்மகர்த்தாவாக இருந்த சிவனேசன் இன்று அந்த மாவட்டத்திலேயே அசைக்க முடியாத செல்வந்தர். அவர் தொட்டதெல்லாம் பொன்னானது. ஆனால் இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் தன் உழைப்பு என்பதை விட ஆத்மநந்தா சாமியாரின் அருள்வாக்கு தான் என்று சிவனேசன் ஆழமாக நம்பினார். தன் குருநாதர் ஆத்மநந்தாவிற்கு நன்றிக்கடனாக ஊர் எல்லையில் பல ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான ஆசிரமத்தையும் நவகிரக கோயிலையும் தன் சொந்த செலவிலேயே கட்டி கொடுத்தார் சிவனேசன். ஆத்மநந்தா இப்போது வெறும் சாமியார் அல்ல, ஆயிரக்கணக்கான சீடர்களை கொண்ட மகா புருஷர். மக்கள் அவரை பார்த்தாலே கைகூப்பி தொழுதனர். ஆனால் அந்த ஆசிரமத்தின் ஒவ்வொரு செங்கலிலும் சிவனேசனின் வியர்வையும் அபிராமியின் ஜாதக ரகசியமும் கலந்திருந்தது. யாருக்கும் தெரியாது. அபிராமிக்கு இப்போது 15 வயது நிறைவு பெற்றது. மங்களக்குடியின் அந்த தெய்வ பாவை இப்போது முழு நிலவாக ஜொலித்தாள். பூப்படைந்த மங்கையாக, அச்சு அசலாக மதுரை மீனாட்சி அம்மனின் சாயலில் அவள் இருந்தாள். அவளது கண்களில் ஒரு தீர்க்கமும் முகத்தில் ஒரு அமைதியும் குடிக்கொண்டிருந்தது. அவளது 15ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சிவனேசன் ஊருக்கே 30 வகை பலகாரங்களுடன் பிரம்மாண்ட விருந்து வைத்தார். ஊர் மக்கள் வாயார வாழ்த்தினர். சிவனேசன் புண்ணியம் செய்தவர், இப்படி ஒரு மகளை பெற என்று. அந்த நள்ளிரவு சந்திப்பு விழா முடிந்து இரவு அமைதி திரும்பிய நேரம் ஆத்மநந்தா சாமியார் சிவனேசனை மட்டும் தனியாக தன் அறைக்கு அழைத்தார். விளக்கின் மங்கிய ஒளியில் சாமியாரின் முகம் முன்பெப்போதையும் விட கடுமையாக இருந்தது. சிவனேசரே என்று மெதுவாக ஆனால் அழுத்தமான குரலில் கூப்பிட்டார். சொல்லுங்க குருநாதரே, ஏதாவது குறை உண்டா என்று பதறினார் சிவனேசர்.
குறையில்லை, ஆபத்து. நான் முன்பே சொன்னது போல அபிராமிக்கு இன்னும் 1 வருடத்தில் 16 வயது பிறக்கப் போகிறது. இது சாதாரணமான காலம் அல்ல. அவள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த பெரிய கண்டம் தலை தூக்கும் நேரம் இது. அடுத்த வருடம் இதே நாளில் இவளுக்கு ஒரு மிக பெரிய உயிராபத்து காத்திருக்கிறது என்று பீதியை கிளப்பினார். சிவனேசன் அப்படியே நிலைகுலைந்து அவர் காலடியில் விழுந்தார். சாமி, என் உயிரே என் மகள்தான். அவளுக்கு ஒரு சின்ன காயம் கூட படக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். என் சொத்து முழுவதையும் தருகிறேன் என்று கதறினார். ஏகாந்த யாகம் எனும் மர்மம். ஆத்மநந்தா சிவனேசனை தூக்கி கொண்டு மர்மமாக புன்னகைத்தார். பணம் எதற்கு சிவனேசரே? இதிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவள் 16 வயது பிறக்கும் அந்த நள்ளிரவில் ஆசிரமத்தின் பாதாள அறையில் ஏகாந்த யாகம் ஒன்று செய்ய வேண்டும். அந்த யாகத்தின் போது அபிராமியை தவிர வேறு யாரும் அங்கு இருக்கக்கூடாது. நான் மட்டுமே அந்த யாகத்தை நடத்துவோம். அப்போதுதான் உங்கள் குடும்பம் தப்பும், அவளது கண்டமும் விலகும் என்றார். சிவனேசன் யோசித்தார். 15 வயது பெண்ணை தனியாக ஆசிரமத்தில் விடுவதா? ஆனால் சாமியாரோ குருநாதர், அவர் மேல் சந்தேகம் கொள்வதே பாவம் என்று அவர் மனம் நினைத்தது. சரி சாமி, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன் என்று வாக்களித்தார். அந்த இருட்டில் ஆத்மநந்தாவின் கண்கள் ஒரு நரியைப் போல மின்னின. பக்தியின் பேரால் அவர் விரித்த வலை இப்போது அபிராமியை முழுமையாக சுற்றத் தொடங்கிவிட்டது. ஆனால் அதே ஊரில் அந்த யாகத்தை தடுக்கப் போகும் ஒரு புதிய சக்தி நுழையப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. சிவனேசனின் நன்றி கடன் சாமியாரை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றுகிறது. வெளியூரில் இருந்து வந்த சிவனேசரின் தம்பி கதிரேசனிடம் இங்கு நடந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தாள். அண்ணி, அது தோஷம் கதிரேசா. அந்த சாமி சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று மரகதம் அண்ணி தழுதழுத்த குரலில் சொல்ல கதிரேசனின் பொறுமை எல்லை கடந்தது. தோஷமாவது பாலாவது அண்ணி, இது தெய்வ பக்தி இல்லை, திட்டமிட்ட சதி. ஒரு கிரிமினல் கும்பலிடம் என் மகளை ஒப்படைத்துவிட்டு இங்கே நியாயம் பேசாதீர்கள் என்று இடி முழக்கமிட்ட கதிரேசன் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். மங்களகுடியின் அமைதியான சாலைகளில் அவனது பைக் இரத்த தாகம் கொண்ட வேட்டைக்காரனைப் போல சீறி பாய்ந்தது. ஆசிரமத்தின் மௌனம். முதலில் அவன் சென்றது ஆத்மநந்தாவின் பிரம்மாண்ட ஆசிரமத்திற்கு தான். ஆனால் அங்கே மயான அமைதி நிலவியது. பிரதான கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. கதிரேசன் சுவரை எகிரி குதித்து உள்ளே சென்றான். அங்கே ஒரு சீடன் மட்டும் திருட்டுத்தனமாக எதையோ மறைத்து கொண்டிருந்தான். அவன் சட்டையை பிடித்து தூக்கிய கதிரேசன், எங்கடா என் மகள்? உண்மையை சொல்லலனா உன்னை இங்கேயே புதைச்சிடுவேன் என்று மிரட்டினான். கதிரேசனின் கண்களில் தெரிந்த அந்த ஆக்ரோசத்தை கண்டு நடுங்கிய அந்த சீடன், சாமி, அங்கே இல்லை, ஊர் எல்லையில் இருக்கிற அந்த பழைய பாழடைந்த வன பங்களாவுக்கு போயிருக்காங்க என்று உளறினான். வன பங்களாவின் ரகசியம். கதிரேசன் உடனே அந்த பங்களாவை நோக்கி பறந்தான். அந்த பங்களா ஊரிலிருந்து தள்ளி அடர்ந்த மரங்களுக்கு நடுவே இருந்தது. அங்கே சென்றவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வெளியே ஏகாந்த யாகம் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. மாறாக மர்மமான வண்ண விளக்குகள் அந்த பழைய கட்டிடத்தை அலங்கரித்திருந்தன. உள்ளே இருந்து மேலை நாட்டு இசைக்கருவிகளின் சத்தமும் நாகரீகமற்ற ஆடல் பாடல் சத்தங்களும் கேட்டன. கதிரேசன் சத்தம் இல்லாமல் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தான். அவன் கண்ட காட்சி அவனது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. போலி சாமியாரின் கொக்கரிப்பு. உள்ளே பூசை அறையில் இருக்க வேண்டிய ஆத்மநந்தா இப்போது ஒரு சொகுசு இருக்கையில் அமர்ந்திருந்தார். கையில் காவி உடைக்கு பதில் பளபளக்கும் பட்டு உடை. அதைவிட கொடுமை, அவரது கையில் ஜெப மாலைக்கு பதில் மது கோப்பை இருந்தது. மது போதையில் அவர் கண்கள் சிவந்து தள்ளாடி கொண்டிருந்தார். சுற்றிலும் அவரது நம்பிக்கைக்குரிய சீடர்கள். அவர்கள் சாமியாரை கொண்டாடி பேசி கொண்டிருந்தனர். ஆத்மநந்தா உறக்க சிரித்தார். 6 வருடம், சரியாக 6 வருடம் தவம் இருந்தேன் அந்த சிவனேசனை ஏமாற்ற. அந்த முட்டாள் என் காலடியில் விழுந்து கிடந்தான். இதோ இந்த பெண்ணின் ஜாதகத்தின் கண்டம் என்று சொல்லி அவளை இங்கே வரவழைத்து விட்டேன். இவளது இளமையும் அழகும் என் ஆயுளை கூட்டும் என்று நான் நம்புகிறேன். இன்று இரவு இவள் எனக்கு அடிமை என்று கொக்கரித்தார். அடுத்த அறையில் அபிராமி மயக்க நிலையில் ஒரு கட்டிலில் கிடத்தப்பட்டிருந்தாள். அவளது முகத்தில் தெரிந்த அந்த தூய்மைக்கும் இந்த சாமியாரின் அசுரத்தனமான வார்த்தைகளுக்கும் இடையில் ஒரு பெரிய போரே நடப்பதாக கதிரேசனுக்கு தோன்றியது. இவளை நான் அனுபவித்த பிறகு இவளை விற்று விடுவேன். சிவனேசனிடம் யாகத்தின் போது அவள் தெய்வமாக மறைந்து விட்டாள் என்று சொல்லிவிடலாம். அந்த முட்டாள் அதையும் நம்புவான் என்று ஆத்மநந்தா சொன்னபோது கதிரேசனின் கைகள் தானாகவே அருகில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை பற்றின. பக்தியின் பெயரால் நடந்த ஒரு மிகப்பெரிய நாடகத்தின் திரை இப்போது கிழிந்து விட்டது. ஒரு சிங்கத்தை போல கதிரேசன் அந்த பங்களாவின் கதவை உதைக்க தயாரானான். வன பங்களாவிற்குள் அந்த போலி சாமியார் ஆத்மநந்தா மது போதையில் தன் கிரிமினல் திட்டங்களை சொல்லி சிரித்து கொண்டிருந்தார். அந்த சிரிப்பு அடங்குவதற்குள்
பங்களாவின் தேக்கு மரக் கதவு பலத்த சத்தத்துடன் உடைந்து சிதறியது. சிங்கத்தின் வருகை. உள்ளே பாய்ந்தான் கதிரேசன். அவனது கண்கள் சிவந்து முகம் ஆக்ரோசத்தில் துடித்தது. நிறுத்துடா பாவி என்று அவன் இட்ட கர்ஜனை அந்த பழைய பங்களாவின் சுவர்களை அதிர வைத்தது. ஆத்மநந்தா அதிர்ச்சியில் மதுக்கோப்பையை கீழே போட்டார். யார் நீ? யாகம் நடக்கும் இடத்திற்குள் எப்படி வந்தாய்? உனக்கு சாபம் இடுவேன் என்று மிரட்ட முயன்றார். சாபமாவது மண்ணாவது உன் முகத்திரை கிழிந்து விட்டதடா சாக்கடை என்று கத்தினான் கதிரேசன். அங்கிருந்த அடியாட்கள் கதிரேசனை தாக்க முயன்றனர். ஆனால் தன் மகளை காக்க வேண்டும் என்கிற வேகத்தில் இருந்த கதிரேசனிடம் அவர்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை. அங்கிருந்த இரும்பு கம்பியை சுழற்றி அவர்களை துவம்சம் செய்தான். நேராக அபிராமி மயங்கி கிடந்த அறைக்குள் நுழைந்தான். அபிகண்ணு எந்திரிடா என்று அவளை தட்டி எழுப்பினான். மயக்க மருந்தின் வீரியத்தால் அவள் கண்கள் சொருகி கிடந்தன. அவளை தன் தோளில் சுமந்து கொண்டு வெளியே வந்தான். ஊர் முன் அம்பலமான உண்மை. கதிரேசன் ஏற்கனவே போலீசாருக்கும் ஊர் மக்களுக்கும் ரகசியமாக தகவல் கொடுத்திருந்தான். அவன் பங்களாவிற்கு வெளியே வந்தபோது ஊர் மக்கள் தீப்பந்தங்களுடனும் போலீசார் வாகனங்களுடனும் அங்கே வந்து சேர்ந்தனர். சிவனேசனும் மரகதமும் அங்கே ஓடி வந்தனர். மயக்க நிலையில் இருந்த மகளை கண்டதும் அவர்கள் கதறி அழுதனர். அண்ணா, இதோ உங்கள் மகான் செய்த வேலைகளை பாருங்கள் என்று கதிரேசன் அந்த பங்களாவிற்குள் இருந்த மது பாட்டில்களையும் ஆத்மநந்தாவின் நவீன உடைகளையும் ஊர் மக்களுக்கு காட்டினான். சாமியாரின் போலி தாடி பாதியாக பேய்ந்து தொங்கியது. மது போதையில் தள்ளாடியபடி நின்ற அவரை பார்த்த ஊர் மக்கள் இவனையா நாங்கள் கும்பிட்டோம் என்று ஆத்திரத்தில் கொதித்தனர். கதிரேசனின் பாடம். போலீசார் ஆத்மநந்தாவிற்கு விலங்கு மாட்டி இழுத்து சென்றனர். அப்போது கதிரேசன் தன் அண்ணன் சிவனேசனிடம் சென்றான். அண்ணா, இதோ உங்கள் சாமி. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் மனிதர்களை கடவுளாக நினைக்கும் இந்த மூட நம்பிக்கைதான் ஆபத்து. ஒரு பெண்ணை பெற்றவர்கள் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி பெயர் தெரியாத ஆட்களிடம் ஜாதகம் தோஷம் என்று சொல்லி ஒப்படைக்க கூடாது. அறிவு கண்ணை திறந்து பாருங்கள் அண்ணா என்று உணர்ச்சிகரமாக பேசினான். சிவனேசன் அப்படியே தரையில் அமர்ந்து தேம்பி அழுதார். தம்பி, என்னை மன்னித்து விடு. பக்தியில் என் அறிவை இழந்து விட்டேன். என் மகளின் வாழ்வை நானே அழிக்க பார்த்தேனே என்று தன் தவறை உணர்ந்து வருந்தினார். புதிய விடியல். மெல்ல மயக்கம் தெளிந்த அபிராமி தன் தந்தையின் கைகளை பற்றி கொண்டாள். அவள் முகத்தில் இப்போது பயமில்லை. தன் சித்தப்பா காப்பாற்றுவார் என்கின்ற தைரியம் இருந்தது. அவள் மீண்டும் ஒரு குழந்தையாக தன் தந்தையின் அரவணைப்பில் சிரித்தாள். மங்களக்குடி கிராமத்தில் அன்று ஒரு புதிய சூரியன் உதித்தது. அது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, மூட நம்பிக்கை இருளை நீக்கிய ஞான ஒளி, தெய்வ பாவை. அபிராமி இப்போது உண்மையான சுதந்திர காற்றை சுவாசித்தாள். மங்களக்குடியின் அந்த பெரிய வீட்டின் அன்று இரவு விளக்குகள் எரிந்தும் ஏனோ இருள் சூழ்ந்திருப்பதைப் போலவே இருந்தது. ஆத்மநந்தா சாமியார் போலி என்று நிரூபிக்கப்பட்டு போலீசாரால் இழுத்து செல்லப்பட்ட செய்தி ஊர் முழுவதும் காட்டுத்தீயாக பரவிவிட்டது. ஊர் மக்கள் ஆச்சரியத்திலும் சிவனேசன் எப்படி ஏமாந்தார் என்கின்ற அதிர்ச்சியிலும் உறைந்து நின்றனர். குற்ற உணர்ச்சியில் ஒரு தந்தை. சிவனேசன் தன் தலையை நிமிர முடியாமல் கூட்டத்தில் இருந்த அந்த பழைய தேக்குமர நாற்காலியில் அப்படியே சாய்ந்து கிடந்தார். அவரது கண்கள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவர் மனைவி மரகதம் ஒரு மூலையில் அமர்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அந்த அழுகை சத்தம் அந்த வீட்டின் அமைதியை கிழித்தது. அபிராமி இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. பயத்தில் தன் சித்தப்பா கதிரேசனின் கைகளை ஒரு சிறு குழந்தையைப் போல இறுக பற்றி கொண்டாள். கதிரேசன் அவள் தலையை வருடி அவளுக்கு தைரியம் கூறிக்கொண்டிருந்தான். கதிரேசனின் தெளிவுரை நீண்ட நேர மௌனத்தை கலைத்து கதிரேசன் மென்மையாக தொடங்கினான். அண்ணா, நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சி வருத்தப்படுறதுல பலன் இல்லை. ஆனா இனிமேலாவது விழிச்சுக்கோங்க என்றான். சிவனேசன் மெல்ல தலை நிமிர்ந்து தன் தம்பியை பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அண்ணா, நீங்க அபிராமியை தெய்வமா பார்த்தது தப்பில்லை. ஆனா அந்த பக்தியை ஒரு போலி மனிதன்கிட்ட அடமானம் வச்சதுதான் தப்பு. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு அவளோட பெத்தவங்களும் அவளோட அறிவும் தைரியமும் தானே தவிர இந்த மாதிரி பரிகாரங்கள் இல்லை. தெய்வம்னு சொல்லி அவளை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சதால தான் அவளுக்கு வெளியுலகம் தெரியாம போச்சு. அவளை ஒரு மனுஷியா ஒரு தைரியமான பொண்ணா வளர்த்திருந்தா அந்த சாமியார் அவளை நெருங்கவே பயந்திருப்பான் என்று கதிரேசன் அழுத்தி சொன்னான். கதிரேசனின் வார்த்தைகள் சிவனேசனின் இதயத்தை சுருக்கென தைத்தன. அவர் மெல்ல எழுந்து தள்ளாடியபடி அபிராமியின் அருகில் சென்றார். அபிராமி தன் தந்தையை பார்த்து ஒரு நிமிடம் தயங்கினாள். சிவனே
சிவனேசன் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தார். மகளே, என்னை மன்னிச்சிடுமா. உன்னை சாமி சாமின்னு சொல்லி உச்சி முகர்ந்து வளர்த்தேன். ஆனா கடைசியில ஒரு மிருகத்துக்கிட்ட உன்னை பலி கொடுக்க பார்த்தேனே. நான் என்ன அப்பா, ஒரு தகப்பனா உன்னை காப்பாத்த தவறிட்டேனே என்று கதறி அழுதார். அபிராமியின் கண்களில் இருந்த பயம் மறைந்து பாசம் பொங்கியது. அவள் சட்டென ஓடி வந்து தன் தந்தையை கட்டி கொண்டாள். அப்பா, அழாதீங்கப்பா. நீங்க என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இனி நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று தேற்றினாள். அந்த வீட்டில் அன்றுதான் ஒரு உண்மையான பாசம், மூட நம்பிக்கை இல்லாத தூய அன்பு வெளிப்பட்டது. மரகதமும் ஓடி வந்து தன் மகளையும் கணவரையும் அணைத்து கொண்டாள். அண்ணா, இப்போவே ஒரு முடிவு எடுங்க. அபிராமி இனி வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கக்கூடாது. அவளை மேல் படிப்புக்கு சென்னைக்கு அனுப்புங்க. அவ உலகத்தை பார்க்கட்டும், படிக்கட்டும். அவளுக்கு தேவையான அறிவும் துணிச்சலும் கிடைக்கட்டும். இனி தெய்வ பாவை கிடையாது, அவ வீர பாவை என்றான் கதிரேசன் உறுதியாக. சிவனேசன் தன் தம்பியின் கையை பற்றி கொண்டார். சரிடா தம்பி, நீ சொல்றதுதான் சரி. இனி என் மகள் அவ இஷ்டப்படி வளருவா. அவளுக்கு எது பிடிக்குமோ அதையே செய்வா என்றார் நம்பிக்கையுடன். மங்களக்குடி கிராமத்தின் அந்த இருண்ட அதிசயம் முடிவுக்கு வந்தது. ஒரு விபரீதத்திலிருந்து தப்பிய அந்த குடும்பம் இப்போது புதியதொரு பாதையில் பயணிக்க தயாரானது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.